2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கிட்டு வர இந்த சூழ்நிலையில தான் அனைத்து கட்சிகளுமே தங்களோட தேர்தல் பணிகளை தீவிரமா செயல்பட்டு வராங்க. அந்த வகையில தான் அதிமுகவோட வரலாறு பத்தின ஒரு சிறு தொகுப்பை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1972ல எம்ஜிஆரால நிறுவப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டுல 7 முறை ஆட்சி அமைத்த அதிமுக கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டுல ஆட்சி அரியணையில அமர்ந்திருக்கிறாங்க. பொதுவா எல்லா கட்சியுமே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வளர்ச்சி அடையும். ஆனா அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் தமிழ்நாட்டுல தானே தோன்றி தலவிருட்சமாயி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஆளுமையா உருவெடுத்திருக்கு. அதிமுகவை பேரியக்கம் அப்படின்னு சொல்வதுண்டு. ஏன் அப்படின்னா தானே தோன்றி மக்களுக்கான செல்வாக்க பெருமளவு பெற்றதுனாலதான் இதை பேரியக்கம் அப்படின்னு சொல்றாங்க. 1977ல சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையா ஆட்சியை பிடித்த அதிமுக தொடர்ந்து அடுத்தடுத்து 3 முறை ஆட்சி அரியணையில அமர்ந்திருக்கிறாங்க. முதல் முறையா ஆட்சியை பிடிச்ச அந்த 5 வருடத்திலேயே மக்கள் மத்தியில அதிமுகவுக்கான செல்வாக்கு பெரும் அளவுல ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளையும் முறியடிச்சு தொடர்ந்து 3 முறை ஆட்சியை தக்க வச்ச ஒரே கட்சி அது அதிமுக தான். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா முதல் தேர்தலிலேயே பிற மாநிலங்களையும் வென்றெடுத்த ஒரே திராவிட கட்சியும் அதிமுக தான். குறிப்பா 2014 தேர்தலில் எந்த கூட்டணியோடையும் சேராம தமிழ்நாட்டுல 37 இடங்கள்ல மாபெரும் வெற்றி பெற்று வரலாறு படைச்சது அதிமுக. இதுவரைக்கும் எந்த கட்சியுமே 37 இடங்கள்ல தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றதே கிடையாது. அதிமுக வெற்றி பெற்றதுதான் முதல் முறை. ஒரு கட்சியில நிறுவனர் தலைவருக்கு அப்புறம் 3ஆம் தலைமுறையா தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் தற்போது அதிமுக செயல்பட்டு வருது. மேலும் அதிமுகவோட வரலாறுகளையும் சாதனைகளையும் பல்வேறு வகையான திட்டங்களையும் இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். தமிழகத்துல வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதோட வரலாறை தக்க வச்சுக்குமா? முன்பு போலவே இப்பவும் அதிமுகவுக்கு அதே செல்வாக்கு இருக்கா? எதிர்காலத்திலையும் அதிமுகவுக்கான மக்கள் செல்வாக்கு இன்னும் தொடருமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை.